எவ்வளவு நாளா இந்த மாதிரி போதைப் பொருள் இங்க விற்கப்படுகிறது? காவல்துறை இதை புகார் கொடுத்துறீங்களா? கிட்டத்தட்ட இது எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து, எனக்கு இப்ப வயசு 38 கிட்ட ஆகுது. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஒரு 20 வருஷமா கிட்ட நடக்குது. ஆனா பொதுமக்களை தெரிஞ்ச பயந்து இருந்துதான் காவல்துறைக்கு போயிட்டு ஒளிவு மரமாகவும் தெரிவிச்சாலும் கரெக்டா அவங்களுக்கு நியூஸ் போயிடும். இவங்க புகார் கொடுத்தாங்க, இவங்க மூலியமா இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு புகார் போயிடும். அதனால பொதுமக்கள் இருந்து பயந்து இருந்தாங்க. நேத்து குப்பன் அவர் எங்க மாமா, தாய் மாமன்னு இறந்தவங்க இந்திரா எங்க அத்தை நேத்து விடியா காலமே குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப கத்தி, எப்பயுமே அவங்க சவுண்ட் விடுறவங்க தான். இவங்க கத்துறனால என்ன ஏதோ சும்மா தான் கத்துறாங்கன்னு கடத்தி அவங்க வலியினாலதான் துடிச்சிருக்காங்க. சந்தேகப்பட்டு உடனே நாங்க எங்க மாமாவுக்கு போனை போட்டு, அவங்க வீட்டுக்காருக்கு போன் போட்டு வர வச்சு உடனே நாங்க ஆட்டோல ஏத்திட்டு போன உடனே என்னமோ எத்தலான் என்னமோ அது கலந்துருக்குன்னு ஜிஹெச்ல என்னமோ சொன்னாங்க. உடனே கலெக்டர் இருந்துட்டு மத்தியானம் சாராயத்தினால இவங்க எல்லாம் சாகல அப்படின்னா, சாராயத்தினால ஒருத்தர் மட்டும்தான் நொடிப்புனால இறந்திருக்காரு சார். நொடிப்புனால ஒருத்தர் மட்டும் இறந்துறாங்கன்னா மீதி பேர்ல எதனால இறந்தாங்க கலெக்டர் அறிவிச்சிருக்காரு. தற்காலிகமாக தான் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க கவர்மெண்ட். இந்த போலீஸ்காரங்களும் கலெக்டர் மட்டும் தற்காலிகமா ரெஸ்ட் விட்டுருக்காங்க. முழுக்க காவல்துறை தான் சார் இதுக்கு மெயினான காரணம். மாமூல கல்லாளுக்கு பிடிச்ச மாமூல் கட்டினதால சார் இந்த அளவு இத்தனை உயிரிழப்புக்கு பாதிப்பு. இதுதான் கவர்மெண்ட் தயாரிச்ச அந்த பிராந்தி பாட்டிலுக்கு பாருங்க, அதுக்கு கேச போடுறாங்க. சட்டப்பூர்வமா நடத்தக்கூட அந்த கள்ளச்சாராயத்துக்கு ஊருல நடத்த இப்ப இவங்கள கூட வித்தது காரணம் என்ன சார்? ஒருத்தவங்க தயாரிச்சு வித்து வெளியில அவன் இங்க வித்தனால சார் அவன் இன்னைக்கு குற்றவாளியே. இன்னைக்கு சப்ளை வரலன்னா இன்னைக்கு இந்த ஆள் குற்றவாளி கிடையாது. அந்த ஆளுக்கு யாரு கொடுத்தா? தயாரிச்சது யாரு? கவர்மெண்ட் யாரு? நாங்க எங்க அம்மாக்கு அப்புறம் ஸ்டாலின் ஐயாவை நம்பணும். ஸ்டாலின் ஐயா பேரை வச்சு இந்த அளவு யூஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு என்ன சார் 2 நாள் இது நியூஸ் போங்களா? செங்கல்பட்டுல நடந்துச்சுன்றாங்க நியூஸ். 1 வருஷம் கூட அவ்வளவு சார் அந்த நியூஸ் முடிஞ்சு திருப்பி கள்ளச்சாராயம் இது பண்ணிட்டாங்க சார். என்னைக்கே இருந்தா சாக போடுறாரு. இன்னைக்கு செத்தவங்க எல்லாமே 60 ரூபாய் சீப்பா எடுத்துட்டு போனோம், குடிச்சோம், எதுக்காக செத்தோம், தூங்கி ஏந்திருக்கல அப்படின்ற மாதிரி சேர்த்துட்டாங்க சார். என்னைக்கு தான் சாவு நிஜம் சார் இல்லன்னு சொல்ல. ஆனா இன்னைக்கு தூங்குறவங்க எல்லாமே ஒரு அம்மா செத்து கிடக்க அந்த பேரப்புள்ள போயிட்டு ஆயா அப்படின்னு அழுகுதுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல அந்த சம்பவம் நடந்திருந்தா எப்படிதான் இருக்கும்? ஒரு வயசான அம்மா அப்பா அந்த அம்மா குழந்தை எழுப்புது, ஆயா ஏந்திரி ஆயா அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்க்க ரொம்ப கொடுமையா இருக்கு சார். அது இந்த காவல்துறை ரொம்ப மோசம். இன்னைக்கு லஞ்சத்தால இன்னைக்கு இவ்வளவு மோசமா அந்த கள்ளக்குறிச்சி மோத மாட்டேன். பொருட்காட்சியில போயிட்டு குழந்தைங்க விளையாடுவாங்க, பாத்துட்டு ரசிச்சுட்டு வருவோம். இன்னைக்கு பொணங்களை பாக்குற மாதிரி இந்த கள்ளக்குறிச்சியில, அது இந்த கருணாபுரம், இந்த பழைய மாறி காட்டு நாய்க்கிற தெருவுல ரொம்ப மோசமாயிடுச்சு சார். இது ரொம்ப ஜீரணிக்க முடியல, ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும். குறிப்பாக தமிழக அரசை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஒரு சிலர் செய்த தவறு அரசுக்கே ஒரு அவப்பேர் ஏற்படுகிறது. நாங்கள் முதலமைச்சரை நம்புகிறோம். நிச்சயமாக காவல்துறை மீது யாரெல்லாம் குற்றம் செய்தார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் தற்காலிக பணி நீக்கம் என்பது போதாது. தற்காலிக பணி நீக்கம் என்பது மீண்டும் அடுத்த தவறைக்கான ஒரு ஆரம்பமாகத்தான் இருக்கும் என்று ஒரு தகவலை அவர்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த காட்டுநாயக்கன் பகுதி முழுவதுமாக உடல்கள் ஒரே தெருவில் 6 பேர் உடல்கள் வெளியே வைக்கப்பட்ட காட்சியின் காரணமாக இந்த பகுதி முழுவதுமாக மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. எந்த பகுதியை திருந்தாலும் உடல்கள் இருக்கும் காரணத்தினால் மிகப்பெரிய அளவு இந்த பகுதி சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. குறிப்பாக குழந்தைகள் மனரீதியாக பாதிக்கப்படும் ஒரு பகுதியாகத்தான் இது இருக்கிறது. காரணம், வெளியே வந்தால் எந்த பகுதி திரும்பினாலும் அழுகுரல் தான் கேட்கிறது. இது குழந்தைகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இந்த குழந்தைகளுக்கு அடுத்ததாக என்ன செய்ய போகிறது அரசு என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. காரணம், இந்த பகுதி முழுவதுமாக அனைத்து பகுதிகளிலும் மரணங்கள் இருந்த காரணத்தினால் எந்த பகுதியை திரும்பினாலும் யாரும் ஆறுதல் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் பகுதியாகத்தான் பார்க்க முடிகிறது. இந்த காட்டுநாயக்கன் தெரு, கருணாபுரம், இப்படி அனைத்து பகுதியிலும் இதுபோல் உயிரிழந்தவர்கள் உடலை வெளியே வைத்து காத்திருக்கும் மக்களை பார்க்கும்போது இரும்பு இதயம் கொண்டவர்களுள்ள இடிந்து போய் அமர்கும் அளவுக்குத்தான் இந்த பகுதி இருக்கிறது. இதற்கு முழுக்க காரணம் யார் என்று தமிழக அரசு முழுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக தற்காலிக பணி நீக்கம் போதாது. இந்த தற்காலிக பணி நீக்கத்தை உடனடியாக ரத்து செய்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. இந்த பகுதியில் சேர்ந்த பலர் இருக்காரு. அம்மா, உங்க வீட்டுல யாருமா இறந்திருக்காங்க? இது கேட்கறதுக்கே எங்களுக்கு ரொம்ப மிக மோசமான ஒரு பார்க்க. யார் இறந்து போனது? யாரை நம்பி நீங்க குடும்பத்துல போயிருக்கீங்கம்மா? அப்பா நம்பி இருக்கிறோம். அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. யாரும் இல்லை எங்களுக்கு. தம்பி எனக்கு மட்டும் தான் இருக்கிறாங்க. உங்க அம்மாவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அப்பாவும் பாதிக்கப்பட்டிருக்காரு. யார் இறந்து போனது, யாரு பாதிக்கப்பட்டிருக்காங்க? அப்பா இறந்து போயிட்டாரு, அம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்க.
ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அம்மா ரொம்ப சிறுசா இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல். அம்மா எல்லாம் குடிக்க விடுறீங்க, நீங்க ஏன் வந்து தடுக்கலையா? அவங்க குடிக்க கூடாதுன்னு சொல்லலையா நீங்க? தண்ணி நினைச்சு வாட்டர் தண்ணி நினைச்சு குடிச்சிட்டாங்க. இல்ல இவரை குடிச்சிட்டு வச்சு தண்ணி எடுத்து குடிச்சிட்டாங்க. குறிப்பாக இந்த குடும்பம் ஒரு அதிர்ச்சியான தகவலை தெரிவிக்கிறார்கள். தாயும் பாதிக்கப்பட்டு விட்டார், தந்தையும் பாதிக்கப்பட்டு விட்டார். நாங்கள் என்ன செய்வது என்று தெரியாத அளவுக்கு நாங்கள் பாதிப்பில் இருக்கிறோம். எனவே அரசு இரும்பு கரம் கொண்டு இதுபோல் சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் நடைபெறாத அளவுக்கு தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இவர்கள் இங்கே காத்திருக்கிறார்கள். இப்படிதான் ஒரு தெருவு முழுவதுமாக உடல்கள் அடுக்கி எடுக்கும் காட்சி. இது ஏதோ ஒரு பொருட்காட்சியில் பல்வேறு விதமான திட்டங்கள் வந்து அரசு கொண்டு வந்து அறிவிப்பது போல் ஒவ்வொரு வீட்டிற்கும் முன்பாக இந்த உடல்கள் இருப்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து இந்த பகுதி மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். இதற்கான காரணத்தை முழுமையாக கண்டறிய வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் சரி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்தாலும் சரி, அனைவர் மீதும் முழுமையான நடவடிக்கை என்பது வேண்டும். தற்காலிக பணி நீக்கம் போதுமான தண்டனை இல்லை. காரணம், ஏற்கனவே மரக்காணம் மாவட்டம் மரக்காண பகுதியில் இதேபோல் விஷச்சாராயம் ஏற்பட்ட போது காவல்துறை மீது இதுபோல்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த சம்பவம் நடந்து ஒரு ஆண்டுகளுக்குள்ளாக மீண்டும் இதுபோல் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதற்கு காரணம் கடுமையான தண்டனை இல்லை, கடுமையான சட்டங்கள் இல்லை. இதுதான் வந்து மக்கள் வந்து வலியுறுத்துகிறார்கள். எனவே தமிழக அரசை நம்புகிறோம், தமிழக முதலமைச்சரை நம்புகிறோம் என்று கண்ணீரோடு காத்திருக்கிறார்கள். அரசு என்ன செய்ய போகிறது? ஆய்வோடு முடித்து விடுமா அல்லது அடுத்தது அதிரடி காட்டுமா என்பது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த நிறைய பேர் அன்றாடம் பிழைப்பு நடத்தி அந்த வருமானத்தை நம்பி இருக்கிறவங்க. இந்த ஒற்றை நபரோட வருமானத்தை நம்பிதான் அந்த குடும்பமே இயங்கி வருது. அந்த ஒருவரையும் இழந்து குடும்பங்கள் வந்து வாடுற காட்சிகள் வந்து மனதை உடைப்பதாக இருக்கிறது. தீர்வு வந்து நிரந்தர தீர்வா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய மக்களோட கோரிக்கையா இருக்கு. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.